வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு பார்ட் 2. ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்னா இப்போ எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது. நான் இப்போ படுக்க போகிறேன். ஸோ படுத்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். எப்படியும் உள்ளே வந்துட்டோம். நான் தான் தண்டர் கிங்ஸோட ஸ்பை. இப்போ எல்லாத்தையும் சைலண்ட்டாக போட்டு தள்ள போகிறேன் சில பேர். ஸோ ரெடியாக இருக்கணும். இப்போ நம்ம இழைச்சி அப்படியே போக வேண்டியதுதான். இன்னைக்கு நான் இந்த இவரை சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு சில பேர் இருக்காங்க, இவங்க ஷூட் பண்ணிடலாம். என்கிட்டயா மோதுற? என்கிட்ட மோதவே முடியாதுடா. எப்படி எங்களை போட்டு தாக்கியாச்சு. இப்போ நம்ம எஸ்கேப் ஆக வேண்டியதா? உங்களுக்கு தெரியாமலே கார் எடுத்துட்டு வந்துட்டேன்ல. என்ன வெளியில் ஒரே சத்தமாக இருக்கு. இது போய் பார்ப்போம் என்ன இதுன்னு. என்ன சத்தம் வெளியில்? கன்னு ஷூட் பண்ணுற சத்தம்லாம் கேட்குது. இரு, இப்போ என்னன்னா நான் பின்னாடி வரைக்கும் வந்துட்டேன். ஆனால் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் நான் பார்த்தேன். என்ன ஆச்சுன்னே தெரியல. யாரா கால் பண்ணுறது? நம்ம டீமில் ஒரு ஆளுங்க. ஹலோ, எதுக்கு கால் பண்ணியிருக்கீங்க? வேற இப்போ என்னன்னா பாஸ், ஒருத்தன் நிறைய பேரை சுட்டுட்டு ஓடிட்டான். அது யாருன்னு எனக்கு தெரியல. எக்கச்சக்க பேர் இறந்து போயிட்டாங்க. என்னடா சொல்கிற? இரு, நான் வரேன். என்னடா ஆச்சு? யாரா சுட்டா? யாரா சுட்டா? எனக்கே யார் சுட்டன்னு சொல்லு. அவங்கள நான் அன்னைக்கு வார் பண்ணாமலே நான் அன்னைக்கு விட மாட்டேன். சார், நான் தான் கூப்பிட்டேன். அதான் என்னன்னா அவன் தண்டர் கிங்ஸோட ஸ்பை சார். அவங்க நல்லா அட்டாக் பண்ணிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான். இங்கே இருக்கிற வண்டியை முடிஞ்ச அளவுக்கு சுட்டோம். ஆனால் அவன் தப்பிச்சு ஓடிட்டான். ஏன்னா போலீஸ் அதுக்குள்ளேயும் பக்கத்தில் இருந்ததுனால அவன் தப்பிச்சு ஓடிட்டான். இங்கே நிறையா, அதாவது 10 டெத்ஸ் இங்கே நடந்துருக்கு. ஸோ அவங்களெல்லாம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அவங்க போஸ்ட்மார்ட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்கள. காய்ஸ், ஏதோ சொல்கிறாங்க. இவன் தான் நினைக்கிறேன் நம்ம டீமுக்கு சம்பவம் பண்ணால 10 டெத்ஸ் நடந்துடல. அதில் ஒரு ஆள் கூட பழைக்கலைங்க. எல்லோரும் இறந்து போய் வச்சேன்ல. இப்போ எனக்கு ஒரு மாஸ்டர் பிளான் இருக்குது. அவன் பேஸுக்கு போய் நான் அட்டாக் பண்ண போகிறேன். ஸோ காய்ஸ், என்னென்னா இப்போ அந்த சைடு போயிட்டுருக்காங்கல்ல, இவங்க தான் காய்ஸ் அவங்க ஆள். நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்னென்னா அவங்க சைலண்ட்டாக அப்படியே ஏற்ற போகிறோம். இதுதான் நம்ம பிளானு. நான் யூ10 போட்டிருக்கா வந்தேன். இப்போ இங்கே 3 பேர் இருந்தாங்க. அப்படியே ஏற்றிடலாம் நினச்சி ஒருத்தனை ஏற்றிட்டு அப்படியே வந்துட்டேங்க. நல்ல வேலை. ஒருத்தனை அப்படியே ஏற்றிட்டு வந்துட்டேன். இருங்க, நான் நீயும் நிறைய பேர் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ கைஸ், அங்கே ஒருத்தன் போகிறான். அவனை அப்படியே ஏற்றிடுறேன். சுற்றுறாங்க. அவனுக்கு நீயும் வேணும். அவன் என்ன தைரியம் இருந்தால் நம்ம டீம் மேலே கை வச்சிருக்கலாம். ஸோ கைஸ், இவங்களும் அதே டீம் தான். ரெண்டு பேர் அப்படியே ஏற்றிட்டு வந்துட்டேன். இவங்களெல்லாம் இனிமேல் நான் விடவே மாட்டேன். சரியான பழி. 10 பேருக்கு மேலே நான் இப்போது கொண்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க என்ன தைரியத்தில் நம்ம டீம் எடுப்பாங்க. நம்ம டீமுக்கு ஆளுங்களை கொல்லுவாங்க. வேணும் உங்களுக்கு. ஸோ கைஸ், நான் பேலஸ்க்கு போய் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், நான் பேலஸ்க்கு வந்துட்டேன். சொன்னேன் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்.
என்னடா சொல்ற? அந்த லியோ கிங்ஸோட ஹெட்டே வந்து நம்மளோட டீம் 20 பேரா? 20 பேர் அட்டாக் போட்டு இரு, நான் பாஸ்க்கு சொல்றேன். பாஸ் படா, நான் வீடு பக்கத்துல தான் இருக்கறனால பாஸ் 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 நம்ம ஒரு பிளான் வச்சிருந்தோம்ல, 10 பேரை வந்து நான் வந்து ஷூட் பண்ணிட்டு வந்துட்டேன். அதில் வந்து அவன் வந்து ஒரு ரிவெஞ்சா 20 பேரை வந்து கொண்டுட்டான் நம்ம டீமில். இப்போ என்ன பாஸ் பண்ண? தாய் என்னத்தான் தொல்லற? நம்ம டீமை வந்து அடிச்சாங்களா? ஒரு ஹெட்டா நான் இப்போ சொல்கிறேன். இன்னையிலேருந்து நிறைய அட்டாக் வந்து நம்ம நடத்துறோம். அதான் நம்ம டீமான தண்டர் கிங்ஸ் இன்னைக்கு வந்து நடத்துறோம்டா. இப்போ ஒரு அட்டாக் நடக்க போறேன்டா. ஆனா இந்த பார்ட்ல இல்ல, பார்ட் 3ல தான் இந்த அட்டாக் நடக்க போகுது. எல்லாரும் பார்த்துருங்க. அண்ட் பிடிச்சிருந்தா பறக்க நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, பை.